Hi friends, welcome to Intellect Academy. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதான் பார்க்க போகிறோம். குரூப் 1 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் சீரியஸில் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பின்வரும் இணைகளை கவனிக்கவும். அதாவது இடமும் அந்த இடத்துக்கான முக்கியத்துவமும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது, இந்த 4 இணைகளில் எத்தனை சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்ப்போம். மெஹர்கர் பருத்தி குறித்த சான்றுகள், புர்சாஹோம் குழி வீடுகள், மஸ்கி பெருங்கற்கால பண்பாடு, பிம்பெட்கா பழைய கற்கால ஓவியங்கள். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1 இணை மற்றும், ஆப்ஷன் பி 2 இணைகள் மற்றும், ஆப்ஷன் சி 3 இணைகள் மற்றும், ஆப்ஷன் டி 4 இணைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை கரெக்டாக இருக்குது? இன்னொரு வாட்டி அந்த ஆப்ஷனை படிக்கிறேன் பாருங்கள். மெஹர்கர் பருத்தி குறித்த சான்றுகள், புர்சாஹோம் குழி வீடுகள், மஸ்கி பெருங்கற்கால பண்பாடு, பிம்பெட்கா பழைய கற்கால ஓவியங்கள். இந்த இணைகளில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டு இருக்கு பார்ப்போமா? நான்கு இணைகளும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, அதை பார்த்தா ஆப்ஷன் டி சரியான விடை. ஆப்ஷன் டி சரியான விடை. அதுக்கான எப்படி என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். மெஹர்கர் மக்கள் களிமண் செங்கற்களால் ஆன வீடுகளில் வசித்து வந்தனர். காஷ்மீரில் உள்ள புதிய கற்கால இடமான புர்சாஹோமில் குழி வீடுகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இப்போ அவங்க மெஹர்கர் எங்கே கேட்டிருக்கு? இதில் இருக்கா புர்சாஹோம் குழி வீடுகள் இருக்கா? புர்சாஹோமில் இருந்தவங்க காஷ்மீரில் இருக்குது புர்சாஹோம்ங்கிறது. அது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, புர்சாஹோமில் குழி வீடுகள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. மெஹர்கர் மக்கள் என்ன களிமண் செங்கற்களால் ஆன வீடுகளில் வசித்து வந்தனர். மெஹர்கர் மக்கள் களிமண் செங்கற்களால் ஆன வீடுகளில் வசித்து வந்தனர். காஷ்மீரில் இருக்கிற புர்சாஹோமில் குழி வீடுகள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. மெகாலித்திக் என்பது பெரிய கற்களை குறிக்கும். மெகாலித் அப்படிங்கிறது பெரிய கற்களை குறிக்கிறது. மெகாலித் அப்படின்னா பெரிய கற்களை குறிக்கிறது. இறந்தவர்களை அடக்கம் செய்த குழிகள் இத்தகைய கற்களால் மூடப்பட்டிருந்தன. இறந்தவங்களை அடக்கம் செய்கிறதுக்கு இந்த குழிகள் செய்த குழிகளில் இந்த கற்களை வச்சு மூடியிருக்காங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் உள்ள மஸ்கி, அப்புறம் ஹல்லூர். கர்நாடகாவில் உள்ள மஸ்கி மற்றும் ஹல்லூரில், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நாகார்ஜுனகொண்டா. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நாகார்ஜுனகொண்டா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தமிழ்நாட்டில் உள்ள ஆதிச்சநல்லூர். இதெல்லாம் முக்கியமான இடங்கள். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர். கர்நாடகாவில் உள்ள மஸ்கி மற்றும் ஹல்லூர், ஆந்திர பிரதேசத்தில் நாகார்ஜுனகொண்டா, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் ஆகியவை சில முக்கியமான பெருங்கற்கால இடங்களாகும். ஓகேவா, இந்த இணைகளில் இது 4மே கரெக்டு. மெஹர்கர் அப்படின்னா பருத்தி குறித்த சான்றுகள் மெஹர்கரில் கிடச்சிருக்கு. புர்சாஹோம் குழி வீடுகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. மஸ்கி பெருங்கற்கால பண்பாடு, மஸ்கியில் பெருங்கற்கால பண்பாடு.
பிம்பேட்கா பழைய கற்கால ஓவியங்கள். ஓகே, ஒன்ஸ் அகைன் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். மெஹர்கர் பருத்தி குறித்த சான்றுகள் கிடைத்திருக்கு. புர்சாஹோமில் குழி வீடுகள் இருந்ததுக்கான சான்று. மஸ்கி பெருங்கற்கால பண்பாடு இருக்குது. பிம்பேட்கா பழைய கற்கால ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. இது 4மே சரியான வீடு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஹரப்பா கலாச்சாரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஹரப்பா நகர திட்டமிடல் கிரிட் அமைப்பை பின்பற்றி இருந்தது. 2வது பாயிண்ட், நிலத்தடி வடிகால் அமைப்பு ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. 3வது, வெளிநாட்டு வர்த்தகம் முக்கியமாக ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் மெசபடோமியா அதுதான் இங்கே தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு, மெசபடோமியா ஆகியவற்றுடன் நடைபெற்றது. 4வது பாயிண்ட், தங்கம், தாமிரம், தகரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் ஆகியவை முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன. இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்டில் எத்தனை சரியானவை, எத்தனை குற்று சரியானது, இந்த 4 குற்றில் எத்தனை குற்று சரியாக இருக்குது? இதுக்கான ஆப்ஷன் 1 மற்றும், ஆப்ஷன் பி 2 மற்றும், ஆப்ஷன் சி 3 மற்றும், ஆப்ஷன் டி 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த 4 ஆப்ஷனில் எத்தனை ஆப்ஷன் சரியானது? ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஹரப்பா நகர திட்டமிடல் கிரிட் அமைப்பை பின்பற்றி இருந்தது, சரி. நிலத்தடி வடிகால் அமைப்பு ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது, வடிகால் அமைப்பு, சிறந்த வடிகால் அமைப்பு இருந்தது, அது கரெக்டு. வெளிநாட்டு வர்த்தகம் முக்கியமாக ஈரான், ஆப்கானிஸ்தான், மெசபடோமியா ஆகியவற்றுடன் நடைபெற்றது, கரெக்ட். தங்கம், தாமிரம், தகரம் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவை முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன, தவறு. பார்த்தா 3 மற்றும், ஓகேவா? இதுதான் சரியான விடை. விளக்கத்தை பார்ப்போம். குற்றுகள் 1, 2, 3 ஆகியவை சரி. ஹரப்பா நகர திட்டமிடல் கிரிட் அமைப்பை பின்பற்றி இருந்தது. இதனால் நகரம் எப்படி இருந்தது? செவ்வக வடிவ பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. என்ன அமைப்பை பின்பற்றினார்? கிரிட் அமைப்பை பின்பற்றியிருந்தால் ஹரப்பா நகர திட்டமிடல் கிரிட் அமைப்பை பின்பற்றி இருந்ததுனால செவ்வக வடிவ பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மொஹஞ்சதாரோ மற்றும் காலிபன்கள் ஆகிய ஒவ்வொன்றும் களிமண் செங்கற்களால் ஆன உயரமான மேடையின் மீது அமைக்கப்பட்ட கோட்டைகளை கொண்டிருந்தன. என்ன பகுதிகள்? மொஹஞ்சதாரோவும் காலிபன்களும். மொஹஞ்சதாரோவும் காலிபன்களும் களிமண் செங்கற்களால் ஆன உயரமான மேடையின் மீது அமைக்கப்பட்ட கோட்டையை கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டையும் தெரு வடிகால்களுடன் இணைக்கும் நிலத்தடி வடிகால் அமைப்பு ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. எப்படி? ஒவ்வொரு வீட்டையும் தெரு வடிகாலுடன் இணைக்கும் நிலத்தடி வடிகால் அமைப்பு ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. இங்க பாருங்க, சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் தங்கம், தாமிரம், தகரம் ஆகியவை அதிகம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தன. அங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? தங்கம், தாமிரம், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவை ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன. இதுதான் தவறு. ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன அப்படிங்கிறது தான் தவறு, ஓகேவா? ஏன்னா இறக்குமதி பொருட்களாக தான் இருந்தது. தங்கம், தாமிரம், தகரம் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் இதெல்லாம் இறக்குமதி பொருட்களாக இருந்தது. எங்கே போட்டிருக்காங்க? $, இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்.
சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் தங்கம், தாமிரம் மற்றும் தகரம் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தன. பார்லி எண்ணெய் வித்துக்கள், கோதுமை மற்றும் கோதுமை போன்ற விவசாய பொருட்களும் மட்பாண்டங்கள், பருத்தி ஆடைகள் மற்றும் சுடுமண் உருவங்கள் போன்ற பொருட்களும் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன. ஏற்றுமதி பொருட்களாக என்ன இருந்தது அப்படின்னா, பார்லி எண்ணெய் வித்துக்கள், கோதுமை, விவசாய பொருட்கள், மட்பாண்டங்கள், பருத்தி ஆடைகள், சுடுமண் உருவங்கள். ஓகேவா? என்னென்ன பாருங்கள், பார்லி எண்ணெய் வித்துக்கள், கோதுமை, விவசாய பொருட்கள், மட்பாண்டங்கள், பருத்தி ஆடைகள், சுடுமண் உருவங்கள் இதெல்லாம் வந்து முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன. இறக்குமதி பொருட்கள்னா தங்கம், தாமிரம், தகரம். ஓகே, புரியுதா? இதுதான் 2வது கேள்வி. முடிஞ்சிட்டு அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வருவனவற்றை கவனியுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்னா மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள். 2வது வந்து சவப்பெட்டிகளாக பயன்படுத்தப்பட்ட பெரிய மட்பாண்டங்கள், ஈமத்தாளிகள். 3வது ஸ்டேட்மெண்ட்னா மட்பாண்டம் செய்ய பயன்படும் சக்கரங்கள். 4வது ஸ்டேட்மெண்ட் பருத்தி மற்றும் கம்பளியால் செய்யப்பட்ட ஆடைகள். மேற்கூறிய பின்வரும் பண்புகள் வந்து பின்வரும் எந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பொதுவாக காணப்பட்டன? ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம், ஆப்ஷன் பி இடைக்கற்காலம், ஆப்ஷன் சி புதிய கற்காலம், ஆப்ஷன் டி உலோக காலம். இதில் எந்த கற்காலத்தில் வந்து மேலே குறிப்பிட்ட 4 ஸ்டேட்மெண்ட்டோட பண்புகளும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன். மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள், சவப்பெட்டிகளாக பயன்படுத்தப்பட்ட பெரிய மட்பாண்டங்கள், அதாவது ஈமத்தாளிகள், மட்பாண்டம் செய்ய பயன்படும் சக்கரங்கள், பருத்தி மற்றும் கம்பளியால் செய்யப்பட்ட ஆடைகள். இந்த பண்புகள்லாம் எந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பொதுவாக காணப்பட்டுச்சு? அதுதான் கேள்வி. யோசிச்சு பாருங்கள். என்ன யோசிச்சாச்சா எந்த கற்காலம் அப்படின்னு? ஆப்ஷன் பார்த்துடலாமா? எது சரியான விடைனா ஆப்ஷன் சி புதிய கற்காலம், நியோலித்திக் ஏஜ். புதிய கற்காலத்தில் தான் மேற்கூறிய பண்புகள்லாம் இருந்தது. என்னென்ன? மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள், சவப்பெட்டிகளாக பயன்படுத்தப்பட்ட பெரிய மட்பாண்டங்கள், மட்பாண்டம் செய்ய பயன்படும் சக்கரங்கள், பருத்தி மற்றும் கம்பளியால் செய்யப்பட்ட ஆடைகள். எங்கள் புதிய கற்காலத்தில் இதெல்லாம் காணப்பட்ட பொதுவான பண்புகள் கேட்டிருக்காங்க. பொதுவான காணப்பட்ட பண்புகள். இங்கே எக்ஸ்பிளனேஷன். புதிய கற்காலம் என்பது மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள், வளர்க்கப்பட்ட தாவரங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள், வளர்க்கப்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகளை சார்ந்திருத்தல், நிரந்தர கிராம குடியிருப்பு மற்றும் மட்பாண்டங்கள் செய்தல், நெசவு போன்ற கைவினை தொழில்களின் தோற்றம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது. வீடுகள் வந்து செவ்வக அல்லது வட்ட வடிவ மண்களால் கட்டப்பட்டன. வீடுகள் வந்து செவ்வக அல்லது வட்ட வடிவங்களில் மண்களால் கட்டப்பட்டன. இந்தியாவில் உள்ள முக்கியமான புதிய கற்கால தலங்களில் மெஹர்கர், காஷ்மீரில் உள்ள புர்சாஹோம், பீகாரில் உள்ள ஜிரான், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குட்டூர் மற்றும் கேரளாவில் உள்ள இடக்கல் குகைகள் ஆகியவை அடங்கும். அதாவது புதிய கற்காலத்தை சேர்ந்த முக்கியமான பகுதிகள் எங்கெங்க அப்படின்னா
மெஹர்கர். அதுக்கடுத்து வந்து காஷ்மீரில் உள்ள புர்சாஹோம், அடுத்து பீகாரில் உள்ள ஜிரான், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உட்டூர், அதுக்கடுத்தது வந்து கேரளாவில் உள்ள இடக்கல் குகைகள். ஓகேவா? இதெல்லாம் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த முக்கியமான இடங்கள். இன்னொரு வாட்டிக்கு ரிப்பீட் பண்ணுறேன். புதிய கற்கால தலங்கள், எங்கள் இந்தியாவில் உள்ள முக்கியமான புதிய கற்கால தலங்கள்: மெஹர்கர், காஷ்மீரில் உள்ள புர்சாஹோம், பீகாரில் உள்ள ஜிரான், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உட்டூர், அதுக்கப்புறம் கேரளாவில் உள்ள இடக்கல் குகைகள். இதெல்லாம் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த முக்கியமான பகுதிகள். ஓகேவா? புதிய கற்காலத்தை சேர்ந்த பண்புகளை ஒரு வாட்டி நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஹராப்பா காலம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஹரப்பா காலம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் பாருங்கள். ஹரப்பா கால முத்திரைகள் ஸ்டீடைட் கல்லால் செய்யப்பட்டவை மற்றும் பெரும்பாலான முத்திரைகள் சதுர வடிவில் இருந்தன. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? முத்திரைகள் வந்து ஸ்டீடைட் கல்லால் செய்யப்பட்டவை, பெரும்பாலான முத்திரைகள் சதுர வடிவில் இருந்தன. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹரப்பா எழுத்துமுறை பெரும்பாலும் வந்து பஸ்ட்ரோபெடன் பாணியில் எழுதப்பட்டது. ஹரப்பா எழுத்துமுறை வந்து பஸ்ட்ரோபெடன் பாணியில் எழுதப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கேன். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து சீரான எடை மற்றும் அளவீட்டு முறையை உருவாக்கியவர்களில் ஹரப்பா மக்களும் அடங்குவர். சீரான எடை மற்றும் அளவீட்டு முறையை உருவாக்கியவர்களில் ஹரப்பா மக்களும் அடங்குவர். ஸ்டேட்மெண்ட் 4 என்னென்னா, பனவாலியில் ஹரப்பா எழுத்து முறையின் 10 பெரிய குறியீடுகள் கொண்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன. பனவாலியில் வந்து ஹரப்பா எழுத்து முறையின் 10 பெரிய குறியீடுகளை கொண்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 4. எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பாருங்கள். எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது பார்த்தாச்சா? எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு வாங்க ஆப்ஷன் பார்ப்போமா? ஹரப்பா கால முத்திரைகள் ஸ்டீடைட் கல்லால் செய்யப்பட்டவை மற்றும் பெரும்பாலான முத்திரைகள் சதுர வடிவில் இருந்தன. சரி. ஹரப்பா எழுத்துமுறை பெரும்பாலும் பஸ்ட்ரோபெடன் பாணியில் எழுதப்பட்டது. இதுவும் சரி. பஸ்ட்ரோபெடன்னா நம்ம எப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவோம், எல்லா லைனுமே ரைட்லேருந்து லெஃப்ட் தான் போகும். இந்த பஸ்ட்ரோபெடன் மெத்தடில் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு வருவாங்க, அடுத்த லைன் ரைட்லேருந்து லெஃப்ட், அடுத்த லைன் லெஃப்ட்லேருந்து ரைட், இப்படி எழுதுவாங்க. ஆப்போசிட். தேர்டு, சீரான எடை மற்றும் அளவீட்டு முறையை உருவாக்கியவர்களில் ஹரப்பா மக்களும் அடங்குவர். இதுவும் சரியானது. பனவாலியின் ஹரப்பா எழுத்து முறையின் 10 பெரிய குறியீடுகளை கொண்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன. இதுதான் தவறானது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி 3 ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்ட். 3 மட்டும். எத்தனை கூற்றுகள் சரியானவை? 3 ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது ஆப்ஷன் சி 3 மட்டும், இதுதான் சரி. வாங்க விளக்கத்தை பார்ப்போம். சிந்து சமவெளி நகரங்களில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களின் முத்திரைகள் முக்கியமானவை. சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களில் முத்திரைகள் வந்து ரொம்ப முக்கியமானவை.
யானை, புலி மற்றும் நீர் எருமை போன்ற விலங்குகளின் உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான முத்திரைகள் வந்து ஸ்டீட்டைட் எனப்படும் மென்மையான கல்லால் செய்யப்பட்டவை. இது ஸ்டீட்டைட் எனப்படும் மென்மையான கல்லால் செய்யப்பட்டவை. வழக்கமான ஹரப்பா முத்திரைகள் வந்து சதுர வடிவில் இருந்தது. ஹரப்பா முத்திரைகள் வந்து சதுர வடிவில் இருந்தது. ஸ்டீட்டைட் எனப்படும் மென்மையான கல்லால் செய்யப்பட்டவை. ஓகேவா? இவ்வெழுத்து முறை பெரும்பாலும் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இவ்வெழுத்து முறை வலமிருந்து இடமாக எழுதப்பட்டது. வலமிருந்து இடமாக எழுதப்பட்டு சில நீண்ட முத்திரைகளில் பௌஸ்ட்ரோபெடன் முறை, அதாவது அடுத்தடுத்த வரிகள் எதிரெதிர் திசையில் எழுதுவது. அதான் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இப்படி. அடுத்தது பரிமாற்ற நடவடிக்கைகள் துல்லியமான எடை அமைப்பால் முறைப்படுத்தப்பட்டன. சரி, இங்கே வந்து வெடிக்கற்கள்னு இருக்குது. இது வந்து எடைக்கற்கள். எடைக்கற்கள் பொதுவாக எந்த குறியீடுகளும் இல்லாத செர்ட் எனப்படும் கல்லால் செய்யப்பட்டிருந்தன. எடைக்கற்கள் வந்து எதில் செய்கிறாங்க? செர்ட் எனப்படும் கல்லால் செய்யப்பட்டிருந்தன. எடைக்கற்கள் எப்படி செய்கிறாங்கன்னா செர்ட் எனப்படும் கற்களால் செய்யப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட அளவு வரிசைக்கு இணங்க அமைந்த சீரான எடை மற்றும் அளவீட்டு முறையை உருவாக்கியவர்களுள் ஹராப்பா மக்களும் அடங்குவர். அதாவது சீரான எடை மற்றும் அளவீட்டு முறையை உருவாக்கியவர்களுள் ஹராப்பா மக்களும் அடங்குவர். இதுதான் 4வது கேள்வியில் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? ஐந்தாவது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன் பாருங்கள். நுண்கற்கருவிகள் மற்றும் வில்லம்பு ஆகியவற்றின் பண்பாடு இடைக்கற்காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் மற்றும் வேளாண்மை செய்யும் முறை ஆகியவை புதிய கற்காலத்தில் வழக்கத்தில் இருந்தன. இடைக்கற்கால மக்கள் வந்து குடிசைகளில் வாழ்ந்தனர். ஆனால் புதிய கற்கால மக்கள் வந்து களிமண் செங்கற்களால் ஆன வீடுகளில் வாழ்ந்தனர். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இதில் வந்து எத்தனை கூற்றுகள் சரியானவை அதான் கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 3மே, ஆப்ஷன் டி எதுவுமே சரியில்லை. ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்துங்க. இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா? இதில் எது கரெக்டுன்னு பார்க்கலாமா? நுண்கருவிகள் மற்றும் வில்லம்பு ஆகியவற்றின் நுண்கற்கருவிகள் மற்றும் வில்லம்பு ஆகியவற்றின் பண்பாடு இடைக்கற்காலத்தில் மீசோலித்திக் ஏஜில் வழக்கத்தில் இருந்தது. சரி. மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் மற்றும் வேளாண் செய்யும் முறை ஆகியவை புதிய கற்காலத்தில் நியோலித்திக் ஏஜில் வழக்கத்தில் இருந்தது. இதுவும் சரி. இடைக்கற்கால மக்கள் வந்து குடிசைகளில் வாழ்ந்தனர். ஆனால் புதிய கற்கால மக்கள் களிமண் செங்கற்களால் ஆன வீடுகளில் வாழ்ந்தனர். இடைக்கற்கால மக்கள் வந்து குடிசைகள்லாம் வாழல. புதிய கற்கால மக்கள் களிமண் செங்கற்களான இந்த இது ரைட்டு, ஆனால் இது தப்பு. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் வந்து 2 மற்றும் எத்தனை கூற்றுகள் சரி? 2 கூற்றுகள் மட்டுமே சரி. பி. விளக்கம் பார்த்துருவோம். உங்களுக்கு விளக்கத்தில் வந்து 3 இதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம் பார்த்துருவோம் வாங்க.
பழைய கற்கால மக்கள் வந்து இலைகளால் ஆன குடிசைகளில் வாழ்ந்தனர். இது பழைய கற்கால மக்கள். வீடுகள், மட்பாண்டங்கள் மற்றும் வேளாண் குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்கவில்லை. வீடுகள், மட்பாண்டங்கள், வேளாண்மை குறித்த அறிவு வந்து பழைய கற்கால மக்களுக்கு இருக்கவில்லை. மக்கள் பெரும்பாலும் வேட்டையாடுபவர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்தனர். மக்களோட பெரும்பாலான வேலை வந்து வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும் தான். அவங்களுக்கு வந்து கைக்கோடாரிகள், வெட்டும் கருவிகள் போன்ற மெருகூட்டப்படாத சொரசொரப்பான கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இது பழைய கற்காலம். அடுத்தது இடைக்கற்காலம், மீசோலித்திக். இங்கே பார்த்தோம்னா இக்கால மக்கள் ஆரம்பத்தில் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகியவற்றை சார்ந்திருந்தனர். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தவும் பயிர்களை வளர்க்கவும் தொடங்கினர். இது இடைக்கால மக்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, இதை மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உணவு சேகரிச்சிருக்காங்க. இவங்க காலப்போக்கில் வந்து விலங்குகளை பழக்கப்படுத்தவும் பயிர்களை வளர்க்கவும் தொடங்கினர். இடைக்கற்கால மக்கள் வந்து திறந்த வெளிகளில் தங்கி அரை நிரந்தர குடியிருப்புகளில் வாழ்ந்தனர். இடைக்கற்கால மக்கள் வந்து குடிசைகளில் வாழலை, இன்னும் திறந்த வெளிகளில் தங்கி அரை நிரந்தர குடியிருப்புகளில் வாழ்ந்தனர். 3வது பாயிண்ட் வந்து குடிசைகளில் வாழ்ந்தனர் அப்படின்னு இருக்குது. அதுதான் இங்கே தவறு. இடைக்கற்கால மக்கள் குடிசைகளில் வாழ்ந்தனர் அப்படின்னு, இதுதான் தவறு. இடைக்கற்கால மக்கள் இங்கே திறந்த வெளியில் தங்கியிருக்காங்க. இடைக்கற்காலத்தில் வந்து மைக்ரோலித் எனப்படும் மிகச்சிறிய கல்கருவிகள் மற்றும் வில்லம்பு ஆகியவற்றின் பயன்பாடு வழக்கத்தில் இருந்தது. இடைக்கற்காலத்தில் தான் மைக்ரோலித் எனப்படும் மிகச்சிறிய கற்கருவிகள் மற்றும் வில்லம்பு ஆகியவற்றின் பயன்பாடு இருந்தது. அடுத்தது புதிய கற்காலம். புதிய கற்காலத்தின் மக்கள் புதிய கற்காலத்தில் தான் மக்கள் வந்து களிமண் செங்கற்களால் ஆன வீடுகளில் வசித்தனர். காலகட்டத்தில் மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் மற்றும் விவசாயம் செய்யும் முறை ஆகியவை வழக்கத்தில் இருந்தது. மக்கள் வந்து மட்பாண்டங்கள் செய்ய சக்கரங்களை பயன்படுத்தினர். பெரிய மட்பாண்டங்களை சவப்பெட்டிகளாகவும் பயன்படுத்தினர். மட்பாண்டம் செய்கிறதுக்கு வந்து சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. புதிய கற்கால மக்கள் வந்து பருத்தி மற்றும் கம்பளியாலான ஆடைகளை அணிந்தனர். புதிய கற்கால மக்கள் தான் பருத்தி மற்றும் கம்பளியாலான ஆடைகளை அணிந்திருந்தனர். ஓகேவா? புரியுதா? அஞ்சாவது கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியுதில்ல? பார்த்துக்கிட்டே ஆச்சுல ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும். ஓகே, அவ்வளோதான் பையனுக்கு எடுத்துகிட்டு வந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்ம அகாடமியில் குரூப் 4க்காக விசாகன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூலை 15லேருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நம்ம அகாடமியோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஜூலை 15 ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.